ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 2 மாதமாக நான் வீடியோ போடாமல் இருந்துட்டேன். ஸோ சாரி. ஆனாலும் இந்த 2 மாதத்தில் பல பேருக்கு என்ன டவுட் இருந்துச்சோ அதெல்லாம் கேட்டீங்க. ஒரு சில பேருக்கு வேண்டிய வீடியோஸ் நிறைய பேர் பார்த்தீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணியிருந்தீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள், பல பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தோம்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெக்னாலஜி. இது 4th இல்லை 3rd ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். இந்த டெக்னாலஜியோட பல பேரோட லைஃப் ஸ்டைல்ஸ் ரொம்பவே மாறி இருக்குதுங்க. இதனால் பல இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடச்சிருக்குது. இந்த டெக்னாலஜியோட பேர் NFC. வாங்க வீடியோட இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்புறமா போயிடலாம் வீடியோக்குள்ளே. NFC நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன். இந்த NFC எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒரு மொபைல் வச்சுங்களா, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மொபைலில் இந்த NFCங்கிறது இருக்குது. உதாரணத்துக்கு சாம்சங்கோட காஸ்ட்லியான மொபைலில் பார்த்திங்கன்னா இந்த NFCங்கிறது இருக்கும். அந்த NFCயோட லோகோ எப்படி இருக்குன்னு இப்படி இங்கே காட்டுறேன். அதே போல் ஐஃபோன்லேயும் இப்போ வர லேட்டஸ்ட் மாடல்லையும் இந்த NFC இருக்குது. இந்த NFCயால் என்ன யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஃபோட்டோ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து செக்யூரிட்டியும் அதையும் தாண்டி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண பரிவர்த்தனையும் இதில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம NFCயில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரை பற்றி பார்க்கலாம். அதாவது 2 பேருமே சாம்சங் மொபைல் வச்சுக்கிறாங்க, 2 பேருமே ஃபைல் ஷேர் பண்ணுறதுக்கு 2 பேருமே NFC ஆன் பண்ணிட்டாங்கன்னா போதும். ஒருத்தர் எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறாங்களோ செலக்ட் பண்ண ஃபோட்டோவோட சேர்த்து எந்த மொபைலில் ஷேர் பண்ணுவோம் அந்த மொபைல் டேப் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இவர்கிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் அவர்கிட்டும் போயிடும். இதை பற்றி நான் இன்னும் கிளியராக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க ஆடை பார்த்துட்டு வாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆடு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் இன்னொரு விஷயமே இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா போஸ்டர் NFC அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த போஸ்டர் NFCயில் இந்த NFC டிவைஸ், அதாவது சின்ன ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிக்கர்ஸை எந்த ஒரு போஸ்டரில் எங்கே காட்டணுமோ அந்த போஸ்டரில் ஒட்டிட்டு அந்த NFC டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் இருக்குது. அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி இந்த NFC ரீட் பண்ணி அதுக்கு என்ன ப்ரோக்ராம் கொடுக்கணுமோ, அதாவது லிங்க் ஷேர் பண்ணால் லிங்க் ஷேர் பண்ணும், இல்லை ஒய்ஃபை பாஸ்வேர்டு கொடுக்கணும் ஒய்ஃபை பாஸ்வேர்டு கொடுக்கும். இந்த மாதிரி என்னென்னாலும் நிறைய கமெண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் போஸ்டரில் வைக்கும்போது ஒரு லிங்க் தான் நீங்கள் வைக்க முடியும். அந்த லிங்க்கு நீங்கள் அதை லோட் பண்ணிவிட்டு திரும்ப அதையே NFC டேக் பண்ணோடனே அந்த NFCயில் ஆடு லோட் ஆயிரும். இப்போது வேறு யாராவது ஒருத்தர் NFC இருக்கிற மொபைல் கொண்டு வந்து அந்த ஆடு தொட்டாங்கன்னா போதும், அதில் இருக்கிற விளம்பரம் உங்கள் மொபைல்லையும் தெரிய ஆரம்பிக்கும். Samsung needed a way to promote the NFC sharing features of its Galaxy smartphones. So we created one by rewarding Samsung Galaxy owners with a new mobile experience that revolutionized out-of-home advertising forever. First, we brought posters to life by embedding them with NFC technology. Then we put them in malls, airports, college campuses, cinemas, and other high-traffic areas in key markets around the country. When Samsung Galaxy owners held their phones to the posters, they were rewarded with free music or ebooks instantly downloaded to their smartphone. These weren't just posters. They became an entirely new content distribution service for mobile devices on the go. இன்னுமே சொல்ல போனால் NFC டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீச்செயின் மாதிரி இருக்கும். அது நிறைய பக்கம் வைக்கிறாங்க. அமேசான்லேயும் இருக்குது. அந்த லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். இந்த NFCயில் நீங்கள் நிறைய விஷயம் செய்யலாம். அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு ஒய்ஃபையை ஷேர் பண்ணணும், ஒய்ஃபை பாஸ்வேர்டு சொல்லணும். அப்படிங்கும்போது இந்த NFC டேக்கில் இந்த ஒய்ஃபை பாஸ்வேர்டை நீங்கள் லோட் பண்ணி வச்சிட்டா போதும். அதாவது NFC டூல் மூலமாக லோட் பண்ணி வச்சிட்டா போதும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் பாஸ்வேர்ட் சொல்ல தேவையில்லை. அந்த போய்
அந்த மொபைல் டேப் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒய்ஃபை பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் ஆகி கொடுத்துரும் உங்களுக்கு. அதேமாதிரி ஒரு மீட்டிங் போடுறீங்க, அந்த மீட்டிங்கில் உங்களோட வர எல்லாருமே மொபைல் வந்து சைலண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது அதேமாதிரி NFC டேக்கில் சைலண்ட் நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், டேப் பண்ணாலே போதும், அவங்களோட மொபைல் ஆட்டோமேட்டிக்காக சைலண்ட்டாக போயிடும். இந்த மாதிரி NFCயில் நிறைய விஷயம் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது செக்யூரிட்டி. செக்யூரிட்டின்னு பார்க்கும்போது பல இடத்துல இந்த NFC செக்யூரிட்டிஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போகிறீங்கனாலும் பரவாயில்ல, ஒரு ஷோரூம், பெரிய ஷோரூமு, சர்வீஸ் சென்டர் இப்படிலாம் பார்க்கும்போது உள்ளே வந்து ஒரு கார்டு வச்சுட்டு இந்த ஒரு கேட்டில் வந்து அந்த பாக்ஸில் நீங்கள் கார்டு காட்டினாங்க அப்படின்னா கேட் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோமோ இது எல்லாமே NFC தான். ஏன்னா கார்டுக்குள்ளார NFC ஸ்டிக்கர்ஸ், அந்த NFC வைக்கிறது ரொம்ப ஈஸி. வைக்கும்போது அந்த சைடு NFC ரீடர் இருக்கும், அதில் டேக் பண்ணும்போது அந்த NFCயில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோமோ அந்த கம்ப்யூட்டரில் மேட்ச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கேட் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி இதனால் செக்யூரிட்டி பர்பஸுக்கு இந்த NFCங்கிறது பெரிய அளவில் யூஸ் ஆகிட்டு இருக்குது. அடுத்தது இதுக்கிலேயே முக்கியமான ஒன்றுங்க, NFC மூலமாக எப்படி பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இப்போ வர டெபிட் கார்ட்ஸ் இல்லை மாஸ்டர் கார்டு ஆகட்டும் இல்லை விசாவாகட்டும், நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த ஒய்ஃபை சிம்பிள் இருக்கும், அது இருந்ததுன்னா நீங்கள் எந்த ஒரு மிஷினாக இருந்தாலும் போய் டேப் பண்ணால் போதும், 2000 வரைக்கும் நீங்கள் அதில் செலவு பண்ணிக்கலாம். இதை வச்சு பல ஃப்ராடு நடந்திருக்கு. இதுக்கான சொல்யூஷன் லாஸ்ட்டில் சொல்கிறேன் நான். இப்படி டேப் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக பே பண்ணிட்டு போயிடலாம், எந்த ஒரு பாஸ்வேர்டு ரிக்வயர்டு இல்லை. இதே போல் உங்களோட மொபைல்லையும் நீங்கள் டேப் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? இதுதான் நம்ம சாம்சங் பே புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க முதல்ல. அது மூலமாக நீங்கள் அந்த வெறும் அந்த டெபிட் கார்டு பார்த்தீங்களா, அந்த NFC கார்டு, பேமெண்ட் கார்டு, அதை நீங்கள் வந்து சாம்சங் மொபைல் டேப் பண்ணிடணுன்னே அந்த மொபைல் மூலமாக அந்த கார்டு எப்படி இருக்கும், எப்படி அந்த ஃபோட்டோ என்ன, அது எல்லாமே ரீட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எங்கேயாவது போய் ஏதோ ஒரு மாலுக்கு எங்கேயோ போகிறீங்கன்னோ டெபிட் கார்டு, அந்த கார்டை எடுத்து நீங்கள் கார்டு டேப் பண்ண தேவையில்லை, உங்கள் மொபைல் டேப் பண்ணாலும் போதும், அந்த பில் அமௌண்ட் தானாகவே போயிடும். Anything else today, dear? Just the coffee, thanks. How do you want to pay for that? I'll just use my phone. Oh, I'm sorry, we don't have that here. Did you install something? $34.79. You see that? She just paid using her phone. I know, but they don't have the tap thingy here. You sure that's gonna work here? Yeah, why wouldn't it? I've just never seen anyone pay with their phone here. I think those only work at, like, fancy grocery stores. We fancy. Introducing Samsung Pay, the new mobile payment that works virtually anywhere your cards can be swiped or tapped, so you can use it without changing the places you shop, just the way you pay. I hope the irony of me using my mobile to pay for food at a mobile food truck is not lost on you gentlemen. அதுவும் போக இந்த NFC மூலமாக ஒரு சில பேர் ஃப்ராடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃப்ராடு என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பேக்கெட்டுக்குள்ளே வைக்கும்போது எந்த ஒரு சேஃப்டியுமே இல்லாமல் அவங்க மிஷின்ஸை உங்கள் பேக்கெட்டில் டேப் பண்ணிட்டு போயிட்டு அந்த 2000 ரூபா பக்கம் எடுத்துருவாங்க. இதுக்கெல்லாம் சொல்யூஷனாக ஒரு RFID அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் வருது, சரிங்களா? இந்த கவர் வந்து பல்காக தான் வாங்க முடியும், இண்டிவிஜுவலாக வாங்க முடியாது. மேபி இந்த ஒரு 2 மாதம் இல்லை 1 மாதம் கழித்து நான் அதை கிவ்வே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டு பெல் ஐக்கான் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கேளுங்க. ஏன்னா எத்தனை பேர் அதிகமாக லைக்ஸ் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த கிவ்வே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த NFC எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இங்கே இருக்குது ஒரு எலக்ட்ரானிக் ஆப்ஜெக்ட், இங்கே இருக்குது ஒரு அன்எலக்ட்ரானிக் ஆப்ஜெக்ட் இருக்கும், இல்லை இந்த ஆப்ஜெக்ட் வந்து கரண்ட்டே போக தேவையில்லை, இந்த ஆப்ஜெக்ட் எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இருந்தால் போதும். என்ன போகும்னு பார்த்திங்கன்னா, இந்த வவ்வால்களை எக்கோ சிஸ்டம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்களா, அதாவது அதனோட சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணோன்னே எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரிவர்ஸ் ஆப்ஜெக்ட் வந்தோடனே அது ரிசீவ் பண்ணி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பார்த்திங்களா. அதே போல் தான் இந்த NFC ஒர்க் ஆகுது. ஆனால் இது 4 சென்டிமீட்டருக்குள்ளது மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். என்ன தான் உங்கள் மொபைல்லேருந்து ஒரு ரியாக்ஷன் போகும், அது அந்த NFCயில் என்ன லோட் பண்ணி வச்சுருக்காங்களோ அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு
அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை ரிஃப்ளெக்ட் ஆகிறது மூலமாக மொபைல் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது எப்படி என்னது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு உங்களுக்கு டிஸ்பிளே காட்டும். இப்படி தான் இந்த என்எஃப்சிங்கிறது ஒர்க் ஆகுது. அதே போல் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு கம்பெனி ரொம்பவே குறைஞ்ச வழியில் ஆப்பிள் சாம்சங்கில் அந்த ரேஞ்சு, அதாவது 15,000க்கு மேலே கொடுக்குற வேண்டிய 15,000க்கு மேலே வர மொபைல்ஸுக்கு கொடுக்குற அந்த என்எஃப்சியை சின்னது பண்ணி வெறும் ஒரு 700க்குள்ளே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கம்பெனி ஒரு மொபைலில். வேறு எதுவும் சொல்லுங்க, ஜியோ தானே சொல்கிறாங்க, ஜியோ மொபைல். அந்த ஜியோ மொபைலில் என்எஃப்சிங்கிறது இருக்குது. வெறும் ரிசீவராக தானே, டிரான்ஸ்மிட்டராக தான் இருக்குது. அதாவது பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதெல்லாம் அதை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது அந்த மொபைலில். அவ்வளோ ஃபெசிலிட்டிஸும் ஒரு சின்ன மொபைலில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதை தெரியாமல் பல பேர் நார்த் இந்தியான்னு இருந்தாலும் சரி, இங்கே லோக்கலாக இருந்தாலும் சரி, பல பேர் அந்த என்எஃப்சி இதை பிச்சு போட்டுக்கிறாங்க. இதை பல பேர் நான் நோட் பண்ணியிருக்கிறேன். என்னென்னா டேட்டாவை திருடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு என்எஃப்சி தான், ஒரு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வேண்டியதை இது கொடுத்தாங்க. பட் இதை யாருமே புரிஞ்சுக்கல. நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி தப்பு பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மொபைல் ரொம்பவே அட்வான்ஸான மொபைலில் ஒரு சின்ன லெவலில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டெஸ்டிங் தமிழா. பாய்.